ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குறைந்த பொருட்களை வச்சு சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான பொருள் என்னென்னா சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை கழுவிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் தயிரும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதை குக்கரில் வச்சு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. தேவையான பொருள் என்னன்னா, ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு. அப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சமாக போட்டு அது வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதை கொஞ்சம் நேரம் சூடாற வச்சுருங்க. சூடாறினதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே பட்டை லவங்கம் போட்டு கொஞ்ச நேரம் அதை வதக்கிக்கோங்க. அது கொஞ்ச நேரம் வதக்கி முடித்த உடனே வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின உடனே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கின உடனே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வதக்கி எடுத்த உடனே நம்ம அரைச்சி வச்சதை இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கோங்க. வேக வச்ச சிக்கன் இதில் போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொதி வந்த உடனே இதை இறக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. சுவையான சிக்கன் குழம்பு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.